Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம மெஷர்மென்ட் பண்ணலாம், ப்ளவுஸ் எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஃபுல்லான டீடைலா சொல்லிறேன். இப்போ நான் ப்ளவுஸை பேக் பேட்டர்ன்ல எடுத்து வச்சிருக்கேன். இந்த கார்னர்ல ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு கார்னரையும் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈவனா மடிச்சிட்டு இன்ச் பை இன்ச் நம்ம மடிச்சு எடுக்கணும். மேக்ஸிமம் நம்ம அயன் பண்ணிவிட்டு இந்தமாரி மடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தமாரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண லாஸ்ட் எண்டிங் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு கிளாத்தை ஈவனாக இழுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த வைக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி வச்சு இந்த ரைட் சைடில் கிளாத்தை இழுத்தோம்னா நம்மளுக்கு சென்டர் பார்ட் கிடச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்தமாரி 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு கேப்பில் இந்த மாதிரி ஈவனாக வச்சு கிளாத்தை இழுத்து இதோட சென்டர் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிடலாம். திருப்பி லாஸ்ட் எண்டிங்கில் ஈவனாக இழுத்து இதோட சென்டர் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேக் சைடோட சென்டர் பார்ட் கிடச்சிருச்சு. நம்ம 3 டாட் வச்சோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடோட சென்டர் பார்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம வெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடம் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்பு. ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்கோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட லென்த் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸோட லென்த்தை வந்து எடுத்துக்கிறேன். நம்ம ப்ளவுஸை ஈவனாக போட்டுட்டு லைட்டாக இழுத்து பிடிக்கும் போது கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பேக் சைடு எப்படியுமே ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருப்பாங்க ஸ்டிச்சிங் இதில் மார்க் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் நம்ம கிளாத்தை ரைஸாக இழுத்தோம்னா 13.5 வருது. இது கரெக்டாக ஈவனாக இழுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடச்சிரும். ஸோ இது வந்து 13.5 வருது. இதை வந்து நான் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு தடவைக்கு ஒரு 3 டைம் வச்சு செக் பண்ணி பார்த்துங்க. கிளாத்து அயன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈவனாக இருக்கும். சரி, எல்லாமே ஈவனாக வச்சுருக்கோம். இப்போ வெஸ்ட்டோட ரவுண்டு நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். வெஸ்ட்டோட சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வெஸ்ட்டோட ரவுண்டு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சைடு ஜாயின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கோடு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இழுக்கணும். இப்போ கரெக்டாக வந்து 9 வருது. ஸோ இதையும் நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச் விட்டு ஸ்கேலால் கோடு போட்டுடலாம். லைனிங் கிளாத்தையுமே நம்ம அயன் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிஃபாக கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ளவுஸ்னாவே நம்ம அயன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வரும். ப்ளவுஸோட லென்த்து வந்து 13.5 நம்ம பார்த்தோம். ஸோ அதுமாதிரி 13.5 நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு தடவை வெஸ்ட்டோட ரவுண்டு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பார்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ச் டேப்பை வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். 9 வருது. ஸோ 9 நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ப்ளவுஸை ஈவனாக மடித்து போட்டுடுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக மடித்து போட்ட பிறகு நெக்கோட அளவு வந்து எந்த அளவுக்கு வருது, நெக்கோட டீப்பு அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறோம். நெக்கு வித்துலேயும் ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடுறோம். நான் எப்படி கோடு போடுறேன், எந்த மாதிரி கோடு போடுறேன் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துங்க. இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் போடுதா. ஸோ இப்போ இந்த இன்ச் டேப்பை வச்சு டீப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிடலாம். இன்ச் டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு டீப் நமக்கு எந்த அளவுக்கு வருதுன்னா 8 வருது. வித்து வந்து நெக்கோட வித்து வந்து 3.5 வருது. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸ் நவுத்திட்டு நெக்கோட வித்து வந்து 3.5,
டீப் வந்து 8. இந்த பக்கமும் 3.5 இருக்கான்ட்டு மார்க் பண்ணிடுறோம். இப்போ ஸ்கேலால் கோடு போட்டுடுறோம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுறோம் எல்லா டாட்டையும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சா? அப்போ அடுத்தது ஷோல்டர் ஸ்ட்ராப்பு. நமக்கு ஷோல்டர் ஸ்ட்ராப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கிறோம். இவங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஸோ அந்த 2வை நம்ம அப்படியே வச்சிடுறோம். இப்போ ஷோல்டர் வந்து வலியும் இல்லையா, அது வலியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச் அதில் டாட் வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஆம்கோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ளவுஸை வந்து ஈவனாக அடிக்கடி ஒவ்வொரு தடையும் போடும்போது ஈவனாக மடித்து எடுத்துக்கணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆம்கோல்லேருந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்லேருந்து ஆம்கோல் எந்த அளவுக்கு முடியுது அந்த அளவுக்கு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ ஆம்கோல் முடிகிறதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு எல் ஷேப்பில் வரணும். இப்போ ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து எந்த அளவுக்கு டீப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே 2 இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட கர்வ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோலோட டீப் 6 வருதா? கரெக்டாக அந்த ப்ளஸ் மார்க் இருக்கிற மாதிரி நம்ம டீப் வச்சுக்கணும். இங்கேருந்து இங்கே இழுக்கும்போது 4 வருது ஆம்கோலோட வித்து. இப்போ ஸ்ட்ரைட்டாக 6, அதுக்கு முன்னாடி நம்ம 1/2 இன்ச் ஸ்லாண்டிங்கை மார்க் பண்ணுறது. ஷோல்டர் ஸ்ட்ராப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 1/2 இன்ச் டாட் வச்சுட்டு அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 மார்க் வச்சு இங்கே அதை 2 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நம்ம ஆம்கோல் வித்தில் வந்து 4 இன்ச்சஸ் பார்த்தோமா? இப்போ அந்த 4 இன்ச்சஸை இதில் மார்க் பண்ணிடலாம். இங்கேருந்து எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 9.75 வருது. ஸோ 9.75 வருது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஈவனாக எடுத்துக்கிட்டு இப்போ ஆம்கோலோட கர்வ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 2 இருக்குது. இப்போ இந்த 2வை நம்ம அதில் மார்க் பண்ணிடலாம். 2வை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போடுறோம். இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிட்டோமா? இப்போ இது எந்த அளவுக்கு இருக்குது, ஆம்கோல் ரவுண்டு எது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 8 இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெஸ்ட்லேயும் அடுத்தது ஆம்கோல் கர்வ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ண பிறகு அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம அலவன்ஸ்க்கு விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறோம். கீழே ஸ்டிச்சஸ்க்காக 1 இன்ச்சஸ் கோடு போட்டுடுறேன். மடித்து தைக்கிறதுக்கு இது. அந்த அளவு ப்ளவுஸில் வந்து டாட்டட் இல்லை, ஸோ அதனால் அந்த டாட் பிடிக்கல. அதில் டாட்டட் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு மெஷர் பண்ணுவோம் அதே மாதிரி எடுத்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இவங்க வந்து பானைக்கு தான் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் வந்து நான் பானைக்கே வச்சிடுறேன். அதில் கர்வ் எதுவுமே பண்ணல. அதில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா வலியாமல் இருக்கிறதுக்காக, லூஸு விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக அதில் கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் போல் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்டு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வரப்போகுது. ஸோ வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் ப்ளவுஸில் வர மிஸ்டேக்ஸு கிளியர் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஃப்ரண்ட்டோட எப்படி மார்க் பண்ணலாம் ப்ளவுஸை வச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.